தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. உயர்நீதிமன்றத்தில் பொதுவாக ஒரு பெஞ்ச் வந்து பெயிலை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு பெயில் இஷ்யூ பண்ணும்போது சில கண்டிஷன்ஸ் வச்சு அந்த பெயிலை வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அந்த கண்டிஷன் வயலேட் ஆனாலோ இல்லை அந்த கண்டிஷன் வயலேட் ஆகாமல் அந்த பர்டிகுலர் பெயிலை வந்து ஒரு சில ரீசனுக்காக அதை நீங்கள் ரத்து செய்யணும்னு நினைக்கும்போது அந்த பெயிலை இஷ்யூ பண்ண ஜட்ஜு இல்லாமல் வேறு ஒரு பெஞ்ச் கிட்ட அந்த கேன்சலேஷன் மனுவை கொண்டு போக முடியுமா? ஸோ இந்த மாதிரி வந்து கேன்சல் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கும்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஏற்கனவே வழங்கியிருக்க இந்த மாதிரியான டாபிக் சம்மந்தப்பட்ட சில ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கலாம். ஒரு பெஞ்ச் வந்து ஒரு பர்டிகுலர் வழக்குக்கு ஒரு கண்டிஷன் பெயில் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த கண்டிஷன் வயலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு பெஞ்சு கிட்ட ரத்து செய்கிறதுக்கு கொண்டு போகிறாங்க மனுவை. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பொதுவாக வந்து நீங்கள் நடைமுறையிலே பார்த்தீங்கன்னா நிறைய கிரிமினல் வழக்கில் ஒரு நபர் வந்து தவறு செஞ்சுருப்பார். அப்போது அந்த தவறு செய்த நபர் அக்யூஸ்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நபர் ஒரு கம்ப்ளைண்டர் இருப்பார். அவர் மேலே வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருப்பார். இப்போது இந்த அக்யூஸ்டுக்கு பெயில் வந்து வழங்கியிருப்பாங்க. நார்மலாக வந்து நம்ம கம்ப்ளைண்டர் வந்து பெயில் வழங்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தரப்பு சைட்லேருந்து வாதம் வந்து செய்வாங்க. எக்ஸாம்பிள் வந்து அவங்க சைடு வந்து பிபி இருப்பார். ஒருவேளை நீங்கள் தனியாக ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த வேலையை வந்து செய்வாங்க. பட் அவங்க வந்து டிமாண்ட் பண்ணும்போதும் ப்ராப்பரான போதுமான ஆதாரங்கள் இருக்கும்போதோ இல்லை ஜட்ஜ் வந்து முடிவு பண்ணுறாரு அவங்களுக்கு வந்து பெயில் கொடுக்கலாம் அக்யூஸ் சைட்லன்னு சொல்லும்போது பெயில் வழங்குறாங்க. மேபி சில கண்டிஷனின் பேரில். இப்போ இந்த கண்டிஷனை வந்து கம்ப்ளைண்டர் ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியுமா? அண்ட் தென் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, அந்த பர்டிகுலர் வழங்கின பெஞ்ச், தட் மீன்ஸ் வந்து ஒரு பெஞ்ச் வந்து பெயில் வழங்கியிருக்காங்க, அந்த பெயிலை வந்து ரத்து செய்ய முடியுமான்னு கேட்டால் ரத்து செய்யலாம். அதற்கு வந்து நீங்கள் அப்பீல் போகலாமா, மனு கேட்கலாம், மனு வந்து போடலாம். பட் நீங்கள் எந்த பெஞ்ச் கிட்ட இந்த மனுவை வந்து சமர்ப்பிக்கணும்? உதாரணத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட். இப்போ ரீசெண்டாக ஒரு வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் சிங்கிள் பெஞ்ச் கொண்ட ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு வழக்கில் பெயில் வந்து இஷ்யூ பண்ணுறார். அந்த வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் டு மர்டர் அப்படின்ற ஒரு கேஸ் வந்து ஒரு நபர் மேலே ரெஜிஸ்டர் ஆகுது. அந்த வழக்கு ரெஜிஸ்டர் ஆகி அவரை வந்து ஃபஸ்ட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த நீதிமன்ற காவலில் எடுக்க பலி கேட்குறாங்க. அந்த போலீஸ் வந்து அவங்க காவல் எடுத்து விசாரணைக்கு பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கிறாங்க. திரும்பவும் அந்த டைம் ஃப்ரேம் முடிஞ்ச உடனே நீதிமன்றத்தில் அந்த அக்யூஸ்ட் ஆஜர்படுத்துகிறாங்க. அண்ட் தென் வந்து அந்த பர்சன் பெயில் எடுக்கிறதுக்காக அப்ளிகேஷன் வந்து அவங்களுடைய டிஃபென்ஸ் அட்வொகேட் வந்து நீதிமன்றத்தில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறார். ஸோ கம்ப்ளைண்டர் சைடு வந்து பிபி வந்து ஆஜராகிறார். இப்படி ரெண்டு பேருக்கும் வந்து அந்த பர்டிகுலர் பெயில் இஷ்யூ பண்ணும்போது ஒரு வாதம் நடக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ட்ரையலில் வந்து யார் வந்து அந்த பெயில் கேட்கும்போது அவங்க அதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ அந்த பர்சனால் இந்த சம்பவம் நடந்திருக்கா இல்லையா, ஒருவேளை இவர் வந்து ஃபஸ்ட்டு அக்யூஸ்டா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முன்வைப்போம். உதாரணத்துக்கு அவங்க சைடு அட்வொகேட் வந்து டிஃபென்ஸ் அட்வொகேட் இந்த விஷயங்களை வந்து குறிப்பிடுவார். அப்போ அந்த மாதிரி குறிப்பிட்டு ஒரு பெஞ்சில் ஒரு ஜட்ஜ் வந்து வழங்குறார் அவங்களுக்கான பெயிலை. இப்போ இந்த பெயில் வழங்கினதுக்கப்புறம் இந்த பெயிலை ரத்து செய்ய சொல்லி ஆப்போசிட் பார்ட்டியான இந்த கம்ப்ளைண்டர் வந்து மனு கொடுக்கலாம். இல்லை வேறு சில நபர், இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட நபர் மனு கொடுக்கலாம். இல்லை அந்த கண்டிஷன் அவர் வயலேட் பண்ணுறாருன்னு சொன்னால் இது தெரிவிக்கும் பட்சத்தில் நீ அதே பர்டிகுலர் பெஞ்ச் நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் போது அவங்க வந்து இதை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த சம்பவம் நடக்குது, பெயில் இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு நபர் வந்து மதுரை ஹைகோர்ட்டில்
இன்னொரு சிங்கிள் பெஞ்ச் கொண்ட நீதிமன்றத்தில் ஒரு பிட்டிஷனை சப்மிட் பண்ணுறாரு. அந்த சப்மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பெயிலை வந்து கேன்சல் பண்ண சொல்லி. இப்போது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இஷ்யூ பண்ணால் அந்த பர்டிகுலர் ஜட்ஜு வந்து இந்த கேன்சலேஷனை வந்து வழங்குவாரான்னு கேட்டிங்கன்னா, அப்படி பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் நீதிபதி கிட்ட ஒரு சிங்கிள் பெஞ்ச் கிட்ட இந்த வழக்கு போகும்போது அவங்க பெயில் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. பட் இந்த வழக்கை கேன்சல் பண்ண சொல்லி இன்னொரு நீதிபதிக்கு, சிங்கிள் பெஞ்ச் கொண்ட அதே ஹைகோர்ட் நீதிபதிக்கு இந்த வழக்கு போகும்போது அந்த பர்டிகுலர் நீதிபதி அவர்கள் கன்சர்ன் ரைஸ் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு வழக்குக்கு நீங்கள் கேன்சல் பண்ணும்போது இன்னொரு நீதிபதிக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணி போகக்கூடாது. ஏன்னா அந்த பர்டிகுலர் கிராண்ட் வழங்கின அந்த நீதிபதி கிட்ட தான் அந்த கேன்சலேஷனுக்காகவும் போடும். ஸோ அதை வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் குறிப்பிட்றாங்க. ஸோ என்ன இன்டென்ஷனுக்காக அந்த ஜுடிஷனை மாற்றி இவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணப்படும். ஒருவேளை வந்து தவறான இன்டென்ஷனோ இல்லை வந்து இதை வந்து இந்த மாதிரி நீதிபதி அவர்கள் அவங்களுக்கு ஃபேவராக செய்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ரீசனுக்காகவோ இதை வந்து பெஞ்சை மாற்றி வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்களா, மேபி இதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து எந்த பெஞ்ச் வந்து வழங்கியிருக்காங்களோ அந்த பெஞ்சுக்கு தான் அந்த பர்டிகுலர் அதிகாரம் வந்து அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி கேன்சல் பண்ணும்போது ஒருவேளை வந்து அந்த ஜட்ஜு வந்து இப்போ இல்லை, அப்போ நீங்கள் அதே ஜட்ஜு இல்லை, அப்போ நம்ம எப்படி வந்து அந்த கேன்சலேஷன் போகிறதுனா கண்டிப்பாக வந்து நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ட் சேஞ்சஸ் இல்லை ஜட்ஜ் சேஞ்ச் ஆகுறாங்க, ஜட்ஜ் லீவில் இருக்காங்க, இல்லை ஜட்ஜ் வந்து வேறு ஒரு கோர்ட்டுக்கு மாற்றம் பட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் ஜுரிடிக்ஷனுக்கு வேறு ஒரு ஜட்ஜை நியமிக்கப்படும். ஸோ அப்போ இது வந்து கோர்ட் அஃபிஷியல் சேஞ்ச் நடக்கும்போது அந்த சேஞ்சுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்கள் அந்த நபர் இருக்கிறாங்க, எந்த கோர்ட்டில் இது இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அதே கோர்ட்டில் அதற்கான தீர்வை வந்து பெற வேண்டும்ன்றது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் வழக்கை வந்து இந்த மாதிரி ஒரு பெயில் வந்து நீங்கள் கேட்டு அப்ளை பண்ணுறீங்களோ இல்லை நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்களோ, அப்போ பெயில் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அந்த பர்டிகுலர் நீதிமன்றத்தில் நீங்கள் அணுகணும். அப்போ தான் வந்து அதற்கான ரெசல்யூஷன் தெரியும். இப்போ நீங்கள் ஒருவேளை வந்து தவறுதலாக, இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி இன் பர்சனாக ஆஜராவாங்க, அவங்களுடைய பெயிலுக்கோ இல்லை அவங்க கம்ப்ளைண்ட் சைடுக்கோ அவங்களே வந்து வாதாடுறேன், எனக்கு வந்து அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தெரியும், நான் வந்து லா முடிச்சிருக்கேன், அந்த இல்லை சில பேருக்கு வந்து ப்ரொசீஜர் தெரியுன்றதுக்காக கூட ஒரு வழக்கில் வந்து ஆஜராகும்போது சில பேசிக்ஸை நீங்கள் வந்து சரியாக பண்ணலேன்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர் நீங்கள் வந்து தவறான ஜுரிடிக்ஷனில் ரைஸ் பண்ணும்போது அந்த வழக்கு கேன்சல் ஆகும். அப்போ நீங்கள் திரும்பவும் வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் பதிவு பண்ணுமோ அங்கே பதிவு பண்ணும்போது கால அவகாசம் இன்னும் வந்து அதிகமாகும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 மாதம் நம்பர் ஆகி நீங்கள் அந்த கோர்ட்டில் அந்த கேஸ் வர்றதுக்குள்ளே, அந்த கேஸ் வந்ததுக்கப்புறம் ஜுரிடிக்ஷன் தவறுன்னு சொல்லி நீங்கள் திரும்பவும் அந்த வழக்கை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அடுத்த கரெக்டான ஜுரிடிக்ஷனில் போடும்போது இதற்கு இடைப்பட்ட கால அவகாசம் வந்து ஆல்ரெடி 2 மாதம் வந்து தாமதமாக இருக்கும். இன்னும் 2 மாதம் வந்து நீங்கள் இந்த கோர்ட்டில் புது கோர்ட்டில் வெரிஃபிகேஷனுக்கு இன்னும் டைம் ஆகும். அப்போ வந்து நீங்கள் ஒரு வழக்கை பதிவு செய்யும்போது அந்த வழக்குக்கு கரெக்டான ஜுரிடிக்ஷன் கோர்ட் எதுன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் அதை வந்து பதிவு செய்யணும். ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதாவது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.